காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவகியும் கருணை மார்பின் நீதொளிர் செந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பாரின்பப் போதொளிர் பூந்தாமரையும் பொன்கொடி சூழாமணியும் புழியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. அவையோர் அனைவரையும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்குகிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு நாளைய இந்தியாவின் இளைஞர்கள். நம் நாடு எத்தனையோ பஞ்சங்களை கண்டிருக்கிறது. நம் முன்னோர்கள் எத்தனையோ வறுமையில் வாழ்ந்திருக்கிறார்கள். பாரதி வறுமையில் வாழ்ந்தார். பகைவரின் பார்வையில் பாண்டிச்சேரியில் வசித்தார். எனினும் எந்த நெருக்கடியிலும் ஒரு முறை கூட அவர் அழுது கவி பாடியதில்லை. வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாடுகிறாரே தவிர ஐயோ நாளை வயிற்றுக்கு சோற்றுக்கு என்ன செய்வேன் என்று பாடியதாக காணோம். பாரதிதாசனை படிக்கின்றேன். அதே வீரம் கொலைவாளினை எடடா கொடியோ செயலறவே என்று போர் முழக்கம் இடுகிறாரே தவிர ஐயோ என் செய்வேன் இப்படி ஒரு நிலை வந்ததே என்று புலம்பியதாக காணோம். இப்படிப்பட்ட பரம்பரை கொண்டனா ஏனென்று இப்படி ஆகிவிட்டோம்? வறுமையை கண்டு புலம்பும் நிலை, அதிகாரத்தை கண்டு அஞ்சும் மனோபாவம், நம்மால் முடியாது என்று பிச்சைக்காரர்களுக்கு ஏற்படும் விரக்தி நிலை என்ன முடி பூசுகிறது? இதை ஆத்ம வறுமை என்பதா, நோய் பிடித்த மனம் என்பதா, நம்பிக்கையற்ற கடைசி நிலை என்பதா? வெற்றியும் தோல்வியும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை உணர்ந்தவர்கள் வெற்றி தோல்விகளை அவ்வளவாக பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்களுக்கும் வெற்றிதான் இலக்கு என்ற போதிலும் வெற்றி கிடைக்கவில்லை என்பதால் துவண்டு விட மாட்டார்கள். ஞாபகம் வைத்துக்கொள், நீ தோல்வியால் துவண்டு விட்டாயா, அப்பொழுதே உன் மனதிற்குள் நீ வெற்றிக்கு அருகதை இல்லாதவன் என்று உன்னை பற்றி நீயே எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். போட்டிகளும் தடைகளும் நிறைந்த சூழலில் கடந்து போனவற்றை பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள். எத்தகைய சோதனை ஆயினும் அதில் நிச்சயமாக நமக்கு சாதகமான ஒரு அம்சமும் உண்டு என்பதை ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள். நகர்ந்து கொண்டிருப்பதால் தான் நதி அழகாக இருக்கிறது. வளர்ந்து கொண்டிருப்பதால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டே இருந்தால்தான் மனிதன் அழகாக இருக்க முடியும். ஆகவே முதன்மையாக இருப்பதல்ல வெற்றி, முன்னேறி கொண்டிருப்பதே வெற்றி. நாம் எல்லோரும் வெற்றியாளர்களாக வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு தகுதி வேண்டும். தகுதி என்ற சொல்லில் 3 எழுத்துகள் இருக்கின்றன. த என்பது தன்னம்பிக்கையை குறிக்கும். கு என்பது குறிக்கோளை குறிக்கும். தி என்பது குறிக்கோளை அடையக்கூடிய திறமையை குறிக்கும். ஆகவே தன்னம்பிக்கை, குறிக்கோள் மற்றும் திறமை உள்ளவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு விடுகதை கேட்கிறேன். உள்ளிருந்து உடைத்தால் ஜனனம், வெளியிலிருந்து உடைத்தால் மரணம். அது என்ன? கோழி முட்டை. ஆம், உள்ளிருந்து உடைத்துக் கொண்டு வந்தால்தான் கோழி குஞ்சு, வெளியிலிருந்து உடைத்தால் மரணம்தான். அதுபோல உன்னை உடைத்துக் கொண்டு நீதான் வெளியில் வர வேண்டுமே தவிர வெளியில் இருந்து யாரும் உன்னை உடைத்து எடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகிற்கு வழி சொல்லத்தான் தெரியுமே தவிர வழி சொல்ல தெரியாது. அதிகமாக செலவு செய்தால் மூதாடி, செலவே செய்யவில்லை என்றால் கஞ்சன், அதிகமாய் பேசினால் வாயாடி, பேசாவிட்டால் ஊமை. இதைத்தான் வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையில் சொன்னார். இப்படி செய்தால் இதுவும் தப்பு, அப்படி செய்தால் அதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும். உலகத்தின் வாயை உன்னால் மூட முடியாது, உன் காதுகளை மூடிக்கொண்டு முன்னேறு 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 என்று. முடியாததை செய்பவன் முடிசூட்டிக் கொள்கிறான், முடிந்ததை செய்பவன் முன்னேறிக் கொள்கிறான். முடிந்ததை கூட செய்ய முடியாதவன் மொட்டை எடுத்துக் கொள்கிறான். ஆகவே முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமைதான் வெல்லாது. மகாபாரதத்தில் துரோணர் மரத்தின் மீது பறவை பொம்மை ஒன்றை வைத்தாராம். சீடர்களை அழைத்து பறவையின் கண் மீது அம்பெறியும்படி கூறினாராம். முதலில் துரியோதனனை அழைத்தார், குறிவைக்கும்படி கட்டளையிட்டார். வில்லை வளைத்து பானம் தொடுக்க தயார் நிலையில் நின்றவனை என்ன தெரிகிறது என்று கேட்டார். ஆகாயம் தெரிகிறது, மரம் தெரிகிறது, செடி இலை கொடி என்று அடுக்கியவனை சரி போதும் நீ போகலாம் என்று அனுப்பிவிட்டார். பிறகு தர்மன், பீமன், துச்சாதனன் என வரிசையாக அழைக்கப்பட்டனர். ஒவ்வொரு
ஒவ்வொருவரும் இதேபோல் கேள்வி கேட்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். கடைசியாக அர்ஜுனன் அழைக்கப்பட்டான். அர்ஜுனா, ஆகாயம் தெரிகிறதா என்று கேட்டார் துரோணர். இல்லை என்றான் அர்ஜுனன். மரம் இல்லை, கிளை இல்லை, வேற என்ன தெரிகிறது? அம்பின் நுனி பறவையின் கண் என்றான் அவன். அவன் தொடுத்த கணை சரியாக பறவையின் கண்ணை துளைத்தது. ஒருமுகப்பட்ட சிந்தனை என்று உளவியல் இதற்கு பெயர் சூட்டுகிறது. நாம் எதில் காலடி எடுத்து வைக்கிறோமோ அதன் உச்சி என்னவோ, அதன் சிகரம் என்னவோ, அந்த சிகரத்தை மன்னிக்கவும் வெறும் கைகளால் தொடக்கூடாது, கால்களால் மிதிக்க வேண்டும், அதன் மேல் சென்று நிற்க வேண்டும். வெறுங்கை என்பது மூடத்தனம். உன் விரல்கள் 10மே மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். மூளையில் கிடக்கும் வாலிபனே, பிறர் முதுகில் வேலை தேடுகிறாய். பாலை வளம்தான் வாழ்க்கை என வீண் பல்லவி எதற்கு பாடுகிறாய்? எழு எழு தோளா உன் எழுச்சி, இது இயற்கையின் மடியில் புது புரட்சி. தோல்களே உனக்கு தொழிற்சாலை, தோல்வி என்பது உனக்கு இல்லை. நாளைய சமுதாயத்தின் தூண்டலான நாம் விதிவழி செல்வதே வாழ்க்கை என்றெண்ணி வேதனை கடலில் மூழ்காமல் மதிவழி சென்று முயற்சித்தால் மாபெரும் சாதனை புரிந்திடலாம். தேடி சோர்நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடும் கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை நினைவில் கொண்டு வேதனைகளை விட்டு சாதனைகளை தொடுவோம். வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை என்று வாழ்வோம். வாய்ப்பளித்தமைக்கும்